அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு நிறைய ஆசான்கள் இருக்காங்க. சிவசுப்பிரமணியம், கீரா, கலனியூரான், பேராசிரியர் அர்ணன், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட். அதுல தோ பரமசிவமும் ஒருத்தர். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நேற்றை அறியாதவனுக்கு நாளை என்பது ஒருபோதும் கிடையாது. வரலாறு ரொம்ப முக்கியம். பிகிலு அப்படிங்கிறதோட இலக்கிய வெர்ஷன் அந்த வார்த்தை. இப்பவும் போல மேற்கு தொடர்ச்சி மலையை பத்தி தான் இப்பவும் பேச போறேன். 1,24,000 மண்ணத்து பூச்சி இருக்கிறதா சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை குறைஞ்சது 1,24,000 கதைகள் இருக்கு. ஏவாளால் உண்ணப்பட்ட பிளின் விதையில் இருந்து முளைத்தது மேற்கு தொடர்ச்சி மலை. திணையிலிருந்து சொல்றதா குறிஞ்சியில இருந்து இறங்கி வந்தவன் சமவெளியை அடைஞ்சான் அப்படிங்கறத முல்லை நிலத்தை தான் குறிக்கும். அதுக்கப்புறமா அவங்க இடம் பயிற்சி நடந்தது எல்லாமே நீர்வழியை தான் தடம். ரோடு எப்படி உங்களுக்கு போக்குவரத்துக்கு ஒரு பெரிய அடையாளமா இருக்கோ, அத மாதிரி நீர் எங்க இருந்தெல்லாம் வருதோ அதை ஒட்டி அப்படியே நடந்துதான் அந்த இடப்பயிற்சி நடந்திருக்கிறோம். நீர் வந்த வழியிலிருந்து அப்படியே நடந்து பரவி இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி எது என்று சொல்ல இயலாத அளவுக்கு மிகவும் பழமையானது அப்படிங்கிறது எல்லாரும். ஆதியை ஒரே ஒரு விஷயத்தை வச்சு கண்டடையலாம். இருட்டு சார்ந்த இடமும் தான் உலகின் முதல் திணையா இருக்கிறப்போ அவனுக்கு துணையா இருந்தது ஒரு நாய் தான். ஒரு கதை சொல்லுவாங்க. வாரணாசி போயிருக்கிறப்போ சாமியார்கள் கூட பேசிட்டு இருக்கப்போ, நான் சன்னியாசி அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவான். வந்த ஆள் சொல்லுவாரு, நீ சன்னியாசி இல்லை, அவங்க கூட ஒரு நாய் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நாய் இருந்தா அந்த ஆள் சன்னியாசி கிடையாது. ஒரு குடும்பஸ்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாயலை அதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. குடும்பஸ்தான்னா லோன்லியா இருக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வளர்ப்பு பிராணிகளுக்கு அவங்க மறக்காம சாப்பாடு வைக்கிறது அதெல்லாம் நீங்க நல்லா பார்க்கலாம். அவங்களுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்பேஸை ஃபில் பண்ணுறது டொமஸ்டிக் அனிமலாக இருக்கிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம். அதில் ரொம்ப முதல்ல இருந்தே இருக்கிறது. துவக்கத்தில் உணவுக்காக அவன் வேட்டையாடியாக இருக்கிறப்போ கூட இருந்தது ஒரு நாய் தான். வசந்த காலம் முழுக்க பூவாகவும் இலையுதிர்காலம் முழுக்க வேறாகவும் இருக்கும் மர்மத்தின் அந்திம ஆதாரத்தை கனிந்த குரலில் மலைக்காடுகள் பேசி கொண்டிருந்தன. பம்புலின்னு இங்கே ஒரு ஊர் பேர் பம்புலி கிடையாது, பைம்பொழில் அப்படின்னா ரெயின் ஃபாரஸ்ட்னு அர்த்தம். அது ஒரு நீண்ட மலையடி வாரம். அதன் அடியில் ஆதிவாசி ஒருவன் வேட்டை நாயுடன் நின்றிருந்தான். அவன் அந்த மலையை பார்த்து சிரித்தான். பதிலுக்கு உடல் அதிர மலையும் அவனை பார்த்து சிரித்தது. பறவைகள் மேற்கு நோக்கி செல்ல துவங்கியதும் மலைகளில் தங்கி விடுகிறது இரவு. இரவானதும் காட்டை உளவு பார்க்க விடுகிறது இருட்டு. இருட்டுக்குள் சென்று கொண்டிருந்தான் வேட்டையாடி. அவனுக்கு ஆதரவாய் கொண்டிருந்தது வேட்டை நாய். வேட்டை நாய் தான் அவனுக்கு ஒரு பெரிய உறவா இருந்தது. அப்படியே வெளியேற துவங்கினாங்கல்ல இந்த குறிஞ்சி நிலத்துல முதலாக வெளியேறிய கால்கள் எது அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டறியணும். அப்படி என்னன்னா, இந்த வேட்டையாடி கூட யாரு இருந்தா அப்படின்னா ரொம்ப முதன்மையா இருக்கிறது நாய்கள் தான். நாயை வச்சு கண்டறியலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு சூழ்ச்சி மூலதான். ஆய்வாளர்கள் உலகத்தை பழைய உலகம் புது உலகம்னு ரெண்டா பிரிப்பாங்கல்ல. பழைய உலகங்கிறது ரொம்ப சுலபமா சொல்லிடலாம். பழைய உலகம் என்பது வாழை இலையில் மடித்த பொதிச்சோறு போல தனியாக ஆப்பிரிக்க, ஆசிய, ஐரோப்பியா என மனிதன் முற்காலத்தில் நடந்து கடந்த உலகினுள் அடங்கிடும். அதுதான் பழைய உலகம். இந்த உலகம் ரொம்ப பரவ ஆரம்பிச்சது. கடல் பிரயாணம் ஆரம்பிக்கிறப்போ இந்த உலகம் ரொம்ப விரிவடைய ஆரம்பிச்சிருச்சு. நிலம் கண்டடைய அதுக்குன்னு தனியா ஸ்பெசிபிக்கா கப்பல்கள் பிரிட்டிஷ்காரங்க வச்சிருந்தாங்க. HMS என்டேவர், HMS டிஸ்கவரி, HMS அட்வென்ச்சர், HMS ரெசல்யூஷன், HMS பீகிள் அப்படின்னு சொல்லிட்டு. HMS விக்டரி ஸ்டோரின்னு ஒரு ஜான் கிறிஸ்டோபர் எழுதின ஒரு புத்தகம்லாம் இருக்குது. ஒவ்வொரு கப்பலும் எங்க போனது, அவங்க என்ன செஞ்சாங்க, என்னென்னலாம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம HMS பீகிளை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா HMS பீகிள்ல தான் ஜேம்ஸ் குக் ஆஸ்திரேலியாவை கண்டடைறதுக்கு வந்தாரு. அவரோட சேர்ந்து சார்லஸ் டார்வின், கேப்டன் குக்குங்கிற இடத்துல 14ஆம் நூற்றாண்டுல அவங்க இறங்குனது, அவங்க அடைஞ்சது எல்லா கதைகளையும் அதுல நீங்க பார்க்கலாம். சார்லஸ் டார்வின் எதுக்கு வருவார் அப்படின்னா, ஒரு நாயை தேடி வருவார். அவரு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி பேட்டில் ஆஃப் மைதான் ஒரு சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில நாய் முதன்மையா இருந்திருக்கும். அதுக்கு மைதான்னு ஒரு பேர் வச்சிருந்திருப்பாங்க. நாயை முதன்மைப்படுத்தி இருந்தது. அதனால இவர் குறிப்பிட்டு ஒரு நாய் பீகிள்னு ஒரு நாயை பத்தி தேடி வர்றதுதான் அந்த வாயேஜோட மெயின் இது. அதனாலே அதுக்கு த வாயேஜ் ஆஃப் பீகிள்னு பேர் வச்சிருப்பாங்க. 5 வருஷம் முழுக்க உயிரினங்களின் தோற்றம் ஒரு பெரிய தேடல்ல இருப்பாரு. அவர் சொன்னதான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்ங்கிறது, தக்கன பிழைக்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை கிரியேட் பண்ணது அவர் தான். உலகம் முழுக்க மனிதன் பறந்து விரியறப்போ ஒவ்வொரு குடிக்கும் ஒரு வேட்டையாடி இருந்தான். அந்த வேட்டையாடிட்ட ஒரு குறிப்பிட்ட நாய்
வகை இனம் இருந்தது. ஏதனின் தோட்டத்தில் சிலர் ஆதமை தேடி அலைகின்றனர், சிலர் ஏவாளை தேடி அலைகின்றனர், சிலருக்கு ஆப்பிள், சிலருக்கு காடு. அதே காட்டில் பாம்பை தேடி அலையும் சமூகமும் உண்டு. டார்வின் நாயை தேடி அலைந்தார். நிறைய புஸ்தகங்களாம் வந்திருக்குது. சார்லஸ் டார்வினின் பீகில் கடற்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்ல பெரிய ஆள்கள் வாசிக்கிற மாதிரி பல மொழிகள்ல அவரோட HMS பீகில் அப்படிங்கிறது பல வடிவங்கள்ல புஸ்தகங்களா வந்திருக்குது. இந்த பீகில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபாக்ஸ் ஹவுண்ட் அப்படிம்பாங்க. நிறைய மாதிரியான ஒரு நாய் தான் அது. பீகில் நாய் வந்து 2ஆம் எட்வர்ட் 7ஆம் எட்வர்ட் காலத்திலே மேற்கத்திய உலகம் அறிஞ்சிருந்தது. 10ஆம் நூற்றாண்டுல வந்து கான்யூட்டுங்கிற ஒரு அரசன் வந்து காட்டுக்குன்னு ஒரு சட்டம் எழுதுனா அந்த சட்டத்துல வந்து பீகில் நாயை வந்து துன்புறுத்தக்கூடாது, அதை காலை ஒடிக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு சட்டமாவே போட்டிருந்ததா புத்தகங்கள்ல இருக்கு. கிளாசிக் பீனட் கதையில வர்ற ஸ்னூபிங்கிற ஒரு இது வந்து பீகில் நாயை தான் குறிக்கும். அந்த அளவுக்கு அது ரொம்ப பிரபலமானது பீகில் நாய். ஒரு கப்பலுக்கே வந்து ராயல் நேவி வந்து எப்படி ஒரு நாயோட பேர், ஆனா நாங்க அப்படி வைக்கிறது நடைமுறை தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க வந்து ஒரு பெரிய உருட்டி இருப்பாங்க. ஸ்னூபி நாய் வந்து நல்ல செவித்திறனும் மோப்ப சக்தியும் கொண்ட புத்திசாலியான நாய் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லா எழுத்துலையும் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. உயிரினங்களுக்கே ரொம்ப பொதுவான ஒரு இது வந்து செவித்திறன். நீங்க ஒரு வீட்டுல பூனை வளர்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் வந்து டக்குன்னு திரும்பி பார்க்கறத நீங்க பார்க்கலாம். மைக்ரோ லெவல்ல உள்ள சவுண்டை கூட அதை வந்து அப்சர்வ் பண்ணும். முதலாம் எலிசபெத்த ஒரு பீகல் நாய் இருந்தது. அவங்க என்ன செய்வாங்களாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அந்த நாயை பண்ற சின்ன சின்ன சேட்டைகள் எல்லாத்தையும் ரொம்ப விரும்பி காட்டுறதா சொல்லுவாங்க. அவரு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போய் 5 வருஷம் இருந்து திரும்பி இங்கிலாந்து வந்து அப்புறம் நிறைய நாய்களோட இருப்பாரு. குறிப்பிட்ட அவருக்கு பிடிச்சமான நாய் வந்து பாலி அப்படிங்கிற ஒரு நாய். 1936 இங்கிலாந்து திரும்பின டார்வின் 23 வருஷம் கழிச்சு ஆல்பிட் ரசல் வால்ஸோட சேர்ந்து ஒரு புஸ்தகம் வெளியிடுவார். 1959 23 வருஷம் கழிச்சு ஒரு புஸ்தகம் வெளியிடுவார். இயற்கையின் தேர்வு மூலமாக உயிரினங்களின் தோற்றம் அப்படிங்கிறது தான் அந்த புஸ்தகத்தோட பேர். அதுதான் பரிணாம வளர்ச்சி கொள்கையை பத்தி பேசும். அதுல மனிதர்களை பத்தி அவர் குறிப்பிட்டிருக்க மாட்டார். ஆனா அதுல அட்டையில வந்து குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்கிறத வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் குறியீடு மாதிரி. பரிணாம வளர்ச்சி கொள்கை மனுஷனுக்கும் பொருந்தணும் அப்படிங்கிறத உணர்ந்தப்போ அப்ப நம்மளும் குரங்குல இருந்து பிறந்தோமா அப்படிங்கறத ஒரு கேள்வியா அவங்களா எழுப்பிக்கிட்டு இப்படிதான் பிறந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டார்வின் நேரே அப்படியே அதுல சொன்னதில்லை. இப்படிதான் இருந்திருக்கலாம், நடந்திருக்கணும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் வந்து கருத தொடங்குவாங்க. பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் எப்பவுமே முட்டிக்கும். பிரான்ஸ் ஆராய்ச்சியாளர் வந்து ஜின்பெரி என்ன சொல்வார் அப்படின்னா ரொம்ப கடுமையா எதிர்த்திருப்பாரு. வாழைப்பழத்தோட மரபணுவும் மனுஷனோட மரபணுவும் 60% ஒத்து இருக்குது, என்ன செய்யலாம். அந்த அப்போசிஷன் அவர் ஒரு தத்துவம் வந்து அதுக்கு எதிர்ப்பா இன்னொன்று கிளம்பும்ல, அந்த மாதிரியான ஒரு இது கிளம்பி இருக்கும். அப்பவும் டிமிட்டி என்ன செய்வார் அப்படின்னா டிஎன்ஏங்கிற ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காரு. பயோடெக்னாலஜி ஃபுல்லாவே RNA DNA தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷனோட டிஎன்ஏங்கிற ஒரு விஷயத்த வர்றப்போ எந்த டிஎன்ஏயும் எந்த குரங்கோடையும் மேட்ச் ஆகும்னு எனக்கு தெரியல. இந்த தத்துவம் வந்து அதே வருஷம் இங்கிலாந்துல பெரிய நாய் கண்காட்சி நடத்துவாங்க. நாய் கண்காட்சி எதுக்கு நடத்துறாங்க, பின்னணி காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கண்காட்சின்னு நடத்த ஆரம்பிக்கப்போ எல்லாரும் அவங்க நாயை கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. அப்ப இவங்க வந்து இவ்வளவு வகை நாய்கள் இருக்கு, இல்ல இந்த நாய் எப்படி இங்க வந்துச்சு, இந்த நாயோட பின்னணி என்ன, இது இந்த நாய் எந்த வகையை சேர்ந்தது, இந்த நாய் எந்த நிலத்தை சேர்ந்தது, அந்த நாய் கூட இருந்த வேட்டையாடி யாரு, மொத்த ஒரு ஆந்த்ரோபாலஜி கதையையும் ஒரு கண்காட்சி மூலமா நீங்க கலெக்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் இது நடத்தப்பட்டது. அப்புறம் என்ன செஞ்சாங்க, கலப்பினம் ஒரு நாய் இன்னொரு நாயையும் சேர்த்து ஒரு புது வகையான கலப்பின நாய்கள் எல்லாம் உண்டாக்குனாங்க. பிகில் அப்படின்னா நீங்க இந்த விஜய் படம் வந்தது. பிகில் அப்படின்னா விசில சொல்லுவாங்க பொதுவா. இந்த படத்தை பார்த்தா என்ன ஞாபகம் வருது, பெரிய பழைய வட்டு இருந்தது தெரியுமா. நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையில இந்த முரட்டு காலை படம் வந்தப்போ பொதுவாக மனசு தங்கம் அந்த பாட்டு ரொம்ப ஒவ்வொரு கல்யாணத்திலையும் போடுறப்போ போய் விரும்பி நின்று கேட்பேன். அந்த கேசட்ல இந்த நாய் வந்து இந்த பிகில் நாய் தான். சவுண்டை வந்து அது பெருசா அப்சர்வ் பண்ணும். அத மாதிரி அப்சர்வ் பண்றதுக்கு வேற எந்த நாயாலையும் முடியாது அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன படம் ஒரு குறியீடு மாதிரி காட்டும். ஒரு நாடு கப்பலுக்கு நாயோட பேரை வச்சு ஒரு சயின்டிஸ்ட ஒரு நாயை தேடி அனுப்பி வைக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும்.
இவங்க என்ன கண்டடைறதுக்காக இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை அடிப்படையாக வச்சு எனக்கு ஒரு கேள்விகள் இருக்கு. இந்த ஸ்காட்லாந்து போலீஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக பேசிட்டு இருப்பாங்கல்ல, அங்கே நாய் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. 1814 இந்த மாயுதா சண்டைக்கு அப்புறம் தான் வந்து ஒரு நாயை வந்து வார்ல கூட மனித இழப்பானா நீங்க அதுக்கு பெரிய பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இது என்ன அப்படி இருக்காதுல்ல. இப்படி பல விஷயங்கள்ல வந்து நாயை வந்து முன்னிறுத்தி இவங்க ஏன் பீகிள் நாயை தேடி வந்தார் அப்படின்னா, பீகிள் நாய் வந்து கிரீஸ் பண்டைய கிரீஸ்ல வந்து கிமு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இதெல்லாம் வந்து பீகிள் நாயை பற்றி கிரீஸ் இலக்கியம் பேசுது. இப்போ முன்னமே சொன்ன மாதிரி பலதெய்வ வழிபாடு 3 இடங்கள் தான். ஒன்று இந்தியா, இன்னொன்று வந்து எகிப்து, 3வது கிரீஸ். அந்த பலதெய்வ வழிபாடுல அவங்க வந்து ஒற்றைத்தன்மை போயிட்டாங்க, கிறிஸ்துவம் இஸ்லாம்னு. இன்னும் அதே பழைய வடிவத்தில் இருக்கிறது இந்தியா மட்டும்தான். அதனால இது பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குரிய நிலம் அப்படிங்கிறதுனால அந்த பீகிள் இங்க இருந்தா போயிருக்கு அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அந்த கணிப்பை இதுவுமே உறுதி செய்து இந்திய வேட்டை நாய்கள் பீகிள் நாயின் மூதாதையராக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்மகிட்ட வந்து கொம்பை, குக்கல், சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கன்னி, அலங்கா, பறை, சடை, கருப்பி, சலுக்கி, கோவிவன், சிவிங்கி, இப்படி பல வகை இருக்கு. பெரிய ஆச்சரியம் என்னன்னா இது எல்லாமே ஊரா இருக்கு. கொம்பை ஊரு, குக்கல் ஊரு, சிப்பிப்பாறை ஊரு, ராஜபாளையம் ஊரு, கன்னிவாடி ஊரு, அலங்கா நல்லூர் ஊரு, பறையூர் ஊரு, சடச்சிப்பட்டி ஊரு, சருப்பி பனையூர் ஊரு, சலுக்கிவார்பட்டி ஊரு. இது எல்லாமே சரௌண்டிங்ல இவ்வளவு 10 ஊர் இருக்குது. எல்லாமே நாயோட ஊர் பேரா கொண்ட நிலத்தை சார்ந்தவங்க. நம்ம நாயாடின்னு இங்க ஒரு பழங்குடி சமூகமே இருந்தது. திரும்பவும் மேற்கு தொடர்ச்சி மலை தான். மேற்கு தொடர்ச்சி மலையோட எண்டில் நாயாடி சமூகம். கேரளால தான் அந்த காசர்கோடு பக்கத்துல பீகல் ஃபோர்ட்னு ஒரு கோட்டை இருக்குது. இந்த மொழிச்சிதைவுல வந்து பேரை மாத்தி நல்லா எழுதுவாங்க, திருகல் வேலைலாம். அதுல இந்த பீகலை வந்து BEKALனு போட்டிருக்காங்க. ஆனா அந்த பீகல் ஏன் இதுக்கு பீகல்னு பேர் வந்ததெல்லாம் தேடினா இன்னும் நிறைய கதைகள் வரும். கொம்பைன்னு ஒரு ஊர் இருக்குது, அதுவும் நாய் பேரு. அங்கிருந்து நீங்க போனீங்கன்னா வேட்டாக்காரம்புதூர்னு ஒரு ஊர், அகைன் அது ஒரு வேட்டையாடியோட பேரா இருக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து எடக்கல் குகைன்னு ஒரு கிமு 4000 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள அது குகைன்னு அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதுல வந்து வேட்டை கருவிகளின் பாறை செதுக்கெல்லாம் அதுல இருக்கு. எடக்கல் குகையில இருந்து நேரா போனா பீகல் கோட்டை வந்து ஒரு நிலம் என்னமோ ஒண்ணு உங்களுக்கு வந்து புரிய வைக்குதா இல்லையா? மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து இறக்கமுள்ள மலைன்னு சொல்லுவாங்க. இறக்கமுள்ள மலை, அந்த மலையில இருந்த வேட்டையாடிகள், அவனோட தெரிஞ்ச வேட்டை நாய்கள் இனவரவியல் மீது, வரலாற்றின் மீதும் சொந்த நிலத்தின் மீதும் விருப்பம் ஆர்வம் இல்லாத போது ஆசான் பரமசிவம் சொன்னது போல நேற்றை அறியாதவனுக்கு நாளை என்பது இல்லை. நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வின் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலந்தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள், எனினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள். ஏன்னா வரலாற்றையும் இனவரவியலையும் நிலத்தோட எதையும் மறக்கிறப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் யாருக்கு கீழேயாவது அண்டரில் போய் தான் தீர்வீங்க. நன்றி, வணக்கம்.